It's ரொம்ப clear sky, Suryan's scolding, it's too hot, where to coating, time is up, bad light weather, you stupid. You really Hi friends, welcome back to my channel Connect with Gayu. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிராவல் வீடியோ தாங்க பார்க்க போறீங்க. ஸோ எங்கள் ஊர்ல இருந்து பார்த்தீங்கன்னா கோத்தகிரி ரொம்ப பக்கம் 33 கிலோமீட்டர் தாங்க மேட்டுப்பாளையம்ல இருந்து. ஸோ நாங்கள் கோத்தகிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போனோம். ஸோ கண்டினியூஸாக லீவ் வருதுல, குட் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வருதுன்னு சொல்லிட்டு 3 நாள் கோத்தகிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். உங்களுக்கு பாருங்கள் அப்படியே ஹில்ஸ் வந்து அப்படியே தெரியும். இங்கேருந்து தான் நமக்கு வந்து கோத்தகிரி போகிறதுக்கு வந்து வே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா பவானி ஆறு. இந்த டைம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் 2 வீலரில் தான் போகிறோம். ஸோ பைக்கில் வந்து ஹில்ஸ் ஏறணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆசை. ஸோ 2 வீலரில் தான் நாங்கள் வந்து ஹில்ஸ் ஏறணும். ஸோ போகிற வழியிலே பார்த்திங்கன்னா சரியான வெயில். சரி இளநீ குடிச்சிட்டு அப்படியே ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநீ குடிச்சிட்ருக்கோம். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒரு 4 டைம்ஸ் அது வந்து இளநீ குடிங்க. அப்போ தான் வந்து உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும், இல்லைன்னா பயங்கர ஹீட் ஆகிடும். ஸோ நானும் ஹஸ்பண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா பயங்கர சூடு, கீழே வந்து அவ்வளோ தகன்னு அப்படியே அனல் மாதிரி எரியுது. அப்படியே நாங்கள் மேலே ஹில்ஸ் வந்து ஏற அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா குளிர்ச்சி ஆகிடுச்சு. கோத்தகிரியில் பார்த்திங்கன்னா இப்போ கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஸோ யாராவது விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்கள். நிறைய ரெசார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக புக் பண்ணி போகிறதுனா போங்க. இப்போ வந்து கொஞ்சம் கம்மியான ரேட்ஸ்லலாம் நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இன்கேஸ் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அப்படியே ஹில்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. இங்கேருந்து ஏர்பின் பெண்ட் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளைன்ஸ் மாதிரி இருக்கும் கீழே. இங்கெல்லாம் மரம் எல்லாமே வந்து வாடி வதங்கி இருக்கு. வெயிலும் வந்து நல்லா இருக்குது. ஸோ நாங்கள் போக அப்படியே வந்து அந்த ஹில்ஸோட கிளைமேட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டே போனோம். 2 வீலரில் நம்ம கார்லேயோ பஸ்லேயோ போகிறத விட 2 வீலரில் போகிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட் டைம் எனக்கு வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ். ஹில்ஸ் வந்து 2 வீலரில் ஏறும்போது வந்து இன்னுமே நல்லா எல்லாமே ஃபுல் வியூ பார்க்குற மாதிரி இருந்தது. இப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கோத்தகிரி ஊட்டி போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து இ பாஸ் எடுத்துகிட்டு தான் போகணும். இ பாஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸில் உங்களுக்கு இமீடியட்டாக வந்து இ பாஸ் கிடச்சிருது. ஸோ கண்டிப்பாக வந்து மறக்காமல் இ பாஸ் எடுத்துகிட்டு போங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையமோட வியூ பாயிண்ட். நம்ம ஹில்ஸ்லேருந்து அப்படியே மேட்டுப்பாளையமோட வியூ பாயிண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ கோத்தகிரியில் நம்ம ஹில்ஸ் ஏறிட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து இந்த இடம் வந்து வந்துடும் நமக்கு. ஸோ இதுவும் அப்படியே பார்த்து நாங்கள் ரசிச்சுட்டு அப்படியே போனோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா பவானி சாகர் டேம் இதெல்லாமே வந்து நமக்கு தெரியும். ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே அந்த மிஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃபார்ம் ஆகிருந்தது. ஸோ கிளியராக வந்து தெரியல. இங்கேருந்து பார்த்தா நமக்கு டேம் எல்லாமே தெரியும், பவானி ஆறு எல்லாமே நமக்கு வந்து நல்லாவே தெரியும். தென் திருப்பதி எல்லாமே வந்து நமக்கு நல்லா தெரியும். ஸோ கொஞ்சம் நம்ம மிஸ்ட் இல்லாத டைமில் பார்க்கும்போது கிளியராக பார்த்தோன்னா நல்லா தெரியும். இன்னும் நைட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா லைட்ஸோடு நல்லா அதுவும் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரோடு நம்ம வந்த வழி ரோடு எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இங்கே
இந்த மரத்தில் பூத்திருக்கிற பூ பார்த்திங்கன்னா இப்போ சீசன் டைம்னு நினைக்கிறேங்க. சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கோத்தகிரியில் நிறைய மரம் இருக்குது. இந்த கலரில் அந்த பர்பிள் கலரில் அவ்வளோ மரம் இருக்குது. நிறைய பூ பார்க்கும்போதே வந்து அழகாக இருக்குது. எந்த இடத்துல பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ட்ரீ இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பர்பிள் ஃப்ளவர் இருக்குது. பார்க்கும்போதே வந்து அதுவும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக வியூ தாங்க நான் வந்து ஷூட் பண்ணியிருப்பேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது. நமக்கு வந்து கீழே அப்படியே அந்த வெயில் அந்த வெக்கைக்கு நம்ம மேலே போகும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சியாக சூப்பராக இருந்துச்சு. இங்கே மேலே கோத்தகிரி டவுன்லேயே பாருங்கள் அவ்வளோ வெயில் இருக்குது. இருந்தாலும் வந்து கொஞ்சம் அந்த சில் கிளைமேட் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் நமக்கு வந்து அவ்வளோ குளிராகவும் இல்லை, அவ்வளோ ஹீட்டாகவும் இல்லை. கிளைமேட் பார்த்திங்கன்னா மைல்டாக சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் சொட்டர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைமில் மட்டும் வந்து நல்ல கூலிங் இருக்கிற டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். மற்ற டைமில் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. அங்கே வெயில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா கிளைமேட் அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. பார்த்திங்கன்னா திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வந்து கூல்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வந்து நல்லா இருந்துச்சு. இப்போ எங்கள் கோத்தகிரியில் வந்து பார்த்திங்கன்னா மாமா வீடு இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் போய் 3 days ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அவங்க வீட்லேயும் பக்கத்து வீட்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய கோத்தகிரிலேயும் சரி இந்த ஹில் ஸ்டேஷன்லேயும் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே கீரை எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. புதினா இருக்குது. அப்புறம் நிறைய அந்த பருப்பு கடையிற கீரைலாம் வந்து வச்சுருந்தாங்க. கற்பூரவள்ளி இலை, நிறைய வித்தியாசமான ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குது. இது சில ஃப்ளவர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் தான் வரும். நமக்கு பிளைன்ஸில் வருமா என்னன்னு தெரியல. பட் அங்கே எல்லாமே வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லா வீட்லேயும் பார்த்திங்கன்னா பூந்தொட்டி கண்டிப்பாக இருக்கும். இது அவங்க வீட்டில் இருந்து முன்னாடி வந்து பார்த்தோன்னா அவங்க வீட்டோட வியூ. இங்கே ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட் தான் இருக்கும். ஸோ அது பார்க்கும்போதே வந்து காலையில் கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசியேன்னு இருக்கும். அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா பைசன்லாம் வருமா. நாங்கள் போயிருந்தப்போ கூட வந்திருந்தது. பட் நான் அந்த டைமில் பார்க்கல, என்னோடய ஹஸ்பண்ட்லாம் பார்த்துருந்தாங்க. நான் வந்து தூங்கிட்டேன். ஸோ பைசன் வந்து சத்தம் போட்டுச்சு. அது வந்து பயங்கர சத்தமாக இருந்தது. அந்த சத்தத்தை வந்து நான் இன்னும் லைவாக கேட்டதில்லை. ஸோ லைவாக கேட்டோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிற ஃப்ளவர்ஸ், பக்கத்து வீட்டில் இருக்கிற அவங்க வீட்டில் இருக்கிற ஃப்ளவர்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வித்தியாசமாக சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. பிரவீத் வந்து எப்போ பாரு அவன் மாஷா அந்த பியர் அந்த ஸ்டோரி வந்து பார்த்துட்டே இருப்பான். ஸோ அதுக்காக வந்து அவன் வந்து மாஷா கேக் வேணும் கேட்டுகிட்டே இருந்தான்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு ரெட் வெல்வெட் ஒரு பீஸ் வந்து வாங்கிட்டு போயிருந்தேன். பட் அவன் என்ன பண்ணான்னு மட்டும் இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். அம்மா அவனுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கிற என்ன மாஷா கேக். இத கொடுத்து மாஷா கேக் ஏமாத்துறீங்களா? மாஷா கேக் 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 கேக்னு கேட்டிருந்தீல. உனக்கு என்னென்ன கேக் பேர்ல தெரியும் சொல்லு. ரெட் கலர் இப்படி கட் பண்ணி ஆளுக்கு கேக் ஆவி
इतना माशा की சூப்பர் ஐஸ்கிரீம் வேணாமா பண்ணு பண்ணிட்டியடா என்ன நீ தானே கேட்ட சர்ப்ரைஸ் பண்றேன்னு பண்ணீங்க ஒரு ரூபாய் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டை சுற்றி இருக்கிற அந்த வியூ பாயிண்ட்ஸ் தான். நிறைய ஈவினிங் டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா சில பிளேஸ்க்கெலாம் போய் பார்த்தோம். நிறைய வியூ பாயிண்ட்டுக்கு வந்து போய் பார்த்தோம். அப்படியே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர மாதிரி. மேலே கீழே நமக்கு பிளைன்ஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூடு இருந்தது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சில்லுன்னு கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ரிட்டன் கீழே வரும்போது மேலே இருந்துட்டு கீழே வரும்போது பார்த்திங்கன்னா திரும்ப அவ்வளோ சூடாயிடுச்சு. ஸோ திரும்ப அங்கேயே இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. சம்மர் டைமில் நீங்கள் சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் விசிட் பண்ணிட்டு வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சுண்டட்டி ஃபால்ஸ். இது வந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்லைடு மாதிரி இருக்குது பாருங்கள். கீழே இறங்கி அந்த ஃபால்ஸுக்கு போகணும். ஸோ எனக்கு பயமாக இருந்ததுனால நான் போகல, நான் மேலே நின்றுட்டேன். என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க மாமா எல்லோரும் வந்து கீழே போய் அந்த ஃபால்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு வந்தாங்க. நான் மேலேயே வந்து நின்றுட்டு மேலேயே அந்த வியூவை வந்து பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவங்க கீழே போயிட்டு நான் கேட்டிருந்த வீடியோவும் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மாமாவும் ஹஸ்பண்டும் போயிட்டு கீழெல்லாம் ஃபால்ஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கோத்தகிரி போனீங்கன்னா சுண்டட்டி ஃபால்ஸ் இருக்குது, கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அந்த லொக்கேஷன் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா அந்த இடம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதாங்க அந்த சுண்டட்டி ஃபால்ஸ். நிறைய பேர் வந்து குக் பண்ணி சாப்பிட்டாங்க. ஃபேமிலியாகவும் போகலாம், ஃப்ரெண்ட்ஸாகவும் நிறைய வந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இறங்கும் போது மட்டும் வந்து கேர்ஃபுல்லாக நம்ம இறங்கி ஏறணும். ஸோ லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் வீடியோவில் பாருங்கள்.
நாங்கள் ஃபால்ஸ் போயிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பேக்கரி இருக்குது. கோத்தகிரியில் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் பேக்கரியில் தான் வர்க்கி எல்லாம் வாங்குவேன்னு. அந்த பேக்கரியில் பேக்கிங் ஐட்டம் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக டீ, பேக்கிங் ஐட்டம், வர்க்கி ஏதாவது வாங்குறதுனா அங்கே வந்து வாங்குங்க. பார்த்தீங்கன்னா வர்க்கியும் சுட சுட டீயும் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அந்த கிளைமேட்டுக்கு வந்து நமக்கு வர்க்கி டீ வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேக்கரியில். மாமா வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங் டைமில் மழை வந்து பெஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும், நல்லா ட்ராப்பாக வந்து வரும் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்தது கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா. ரொம்ப சில்லுன்னு, ரொம்ப ரொம்ப நமக்கு தாங்க முடியாத குளிரும் கிடையாது. ஸோ நல்லா மைல்டாக மழையும் பெய்யுது, அந்தளவுக்கு வந்து குளிரும் ஆகலை. சூப்பராக இருந்தது கிளைமேட். நாங்கள் போனப்போ ஒரு 2 நாளும் பார்த்திங்கன்னா மழை, ஈவினிங் ஆனால் வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ அந்த கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஸோ 3 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து போய் சூப்பராக அந்த கிளைமேட் வந்து என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ மாமா வீட்டில் இருந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே இன்னொரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து போனோம். இந்த வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸாக சேர்த்து எடுத்த வீடியோ தான். நான் வந்து அதிகமாக வந்து வீடியோஸ் எடுக்கலை. ஸோ நான் வந்து வீடியோ எடுக்கிற மைண்ட் செட்லேயும் போகலை. கிடைச்சது டைமில் வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வீடியோஸ் எடுத்தேன். ஏன்னா இந்த சம்மரை வந்து நம்ம போய் நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் மோஸ்ட்லி வீடியோஸே எடுக்கலை. நல்லா வந்து அந்த கிளைமேட்டை வந்து ரிலாக்ஸாக வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ ஆல்ரெடி நான் நிறைய கோத்தகிரி வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ அதனால் ரிப்பீட்டடாக போன இடத்துக்கு போனதுனால என்னால் வந்து வீடியோஸ் அதனாலையும் நான் வந்து மோஸ்ட்லி எடுக்கலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நாங்கள் இன்னொரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ மாமாவோட பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து போயிருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இங்கே வித்தியாசமான ட்ரீஸ் எல்லாம் வந்து நிறைய இருந்தது. இங்கே ஒரு பைசன் வந்து டீ எஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதையும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு, இங்கே வந்து விக்கி பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழம் இருக்குங்க. அந்த ஃப்ரூட் வந்து நல்லாயிருக்கு. ஸோ அதையும் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இன்னொரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து போனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாமா மேலே ஏறி என்னோடய ஹஸ்பண்டோட சித்தப்பா அவங்க வந்து மேலே ஏறி மேலே இருக்கிற ஹஸ்பண்டோட சித்தப்பா இல்லை, ஹஸ்பண்டோட மாமா அவங்க வந்து மேலே ஏறி அந்த விக்கி பழம் இன்னும் ஒரு பழம் இருக்குங்க. ஸோ அது வந்து பறித்து கீழே போட்டுட்ருக்காங்க. இந்த மரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்து விக்கி பழம் தான் இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா அதுவும் டேஸ்ட் பண்ணுங்கள். அந்த போகிற வழியில் நிறைய இடத்துல, கோத்தகிரியில் நிறைய இடத்துல இந்த பழம் வந்து இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதையும் வந்து டேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாமா வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோன்னா மேட்டுப்பாளையம் வியூ பாயிண்ட் வந்து இங்கே வந்து உட்காந்து பார்க்கலாங்க. ஸோ அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க நாங்கள் பார்க்குறதுக்காக. இங்கே வந்து தேயிலெல்லாம் பறித்து வச்சுருந்தாங்க, டீ ஃபேக்ட்ரிக்கு கொண்டு போகிறதுக்காக. பக்கத்துலேயே வந்து ஒரு வீடு இருந்தது. அந்த பாட்டிக்கிட்டே நான் பேச்சு கொடுத்துட்டு, ஸோ அவங்க வந்து கிச்சன் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உள்ளே போய் பார்க்கலாமான்னு சொன்னதுக்கு, ஸோ போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விறகடுப்பில் சமைச்சு சாப்பிட்றாங்க, அவ்வளோ ஹெல்த்தியாக. ஸோ வாங்க நம்ம அவங்க கூட பேசிவிட்டு அவங்க கிச்சன்லாம் பார்க்கலாம். மேட்டுப்பாளையம் நீங்க இங்கே தான் இருப்பீங்களா? பங்களாவில் இருக்கீங்களா? இல்லை, இங்கே இருக்கோம். இப்போ சும்மா இது சுற்றி பார்க்க வந்தோம். சரி சரி, இங்கே தான் நாங்கள் இருக்கோம். அப்படியா? இதை வீடா? குளிர் அடிக்காதா? இங்கெல்லாம் வேகுது. என்னத்துக்கு வேகுதா? மனசு இருக்கு. இது மேட்டுப்பாளையம் பக்கம் தானே இது? ஆமாம், இங்கே தானே மேட்டுப்பாளையம். இந்த எப்படி தானே மேட்டுப்பாளையம் இருக்கு, பக்கம் தான் இருக்கு. காலையில் தண்ணி வைக்கல. 4 ஆடு கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல. 3 செத்துருச்சு, 1 தான். ஏன் செத்து போச்சு? ஏன்னா செத்து அங்கேருந்து இந்த ஊருக்கு சேர்றது இல்லை. எந்த ஊர் நீங்க? நாங்கள் எங்கள் ஊர் அருந்தாங்கி, புதுக்கோட்டை. அங்கிருந்து வந்தீங்களா? அங்கேருந்து இங்கே வந்து ரொம்ப நாளாக இருக்கும். வீடு வாங்கிட்டு கவர்மெண்ட்ல 3 கொடுத்தாங்க, 4 கொடுத்தாங்க, 3 செத்து போச்சு. இது 1 தான் இருக்கு போட்டேன்.
இங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வியூ பாயிண்ட்டுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்கோம். அந்த டீ எஸ்டேட்குள்ளே வந்து அப்படியே நடந்து போய் வீட்டிலேருந்தே டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து கொண்டு போயிட்டோம். ஸோ அங்கே உட்காந்து ஒரு 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். டீ குடிச்சிட்டு அந்த வியூவெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே பேசிட்டு வந்தாங்க. ஒரு ஈவினிங் 7க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த சைடெல்லாம் வந்து நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா காட்டெருமை கரடி எல்லாம் வரும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் இருட்டுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ. இங்கேருந்து பார்த்தாலும் பவானி சாகர் டேம் எல்லாமே வந்து நமக்கு தெரியும். ஸோ சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணோம். இந்த இடத்துலையும் வீட்டிலேருந்து கொண்டு போன டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வியூ என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் நிறைய வந்து நேச்சர் தான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். மற்றபடி யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் இருக்காதுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக வீடியோஸ் பாருங்கள். அப்படியே நம்ம வீட்டிலையே இருந்து டீ போட்டு ஸ்நாக்ஸ் இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து குடிச்சிட்டு அந்த வியூ என்ஜாய் பண்ணிவிட்டு சுட சுட ஃப்ளாஸ்க்லேருந்து டீ ஊற்றி குடிச்சிட்டு சூப்பராக இருந்தது. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது டீ. மாமா வந்து நிறைய வித்தியாசமான டீ எல்லாம் வைப்பாங்க. ஸோ அதுவும் வந்து நான் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். வீடியோஸ் வந்து போடுறேன். ஸோ அப்படியே பேசிட்டு எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு கேக்கும் கொண்டு போயிருந்தோம். காரம் ஸ்வீட் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. பாய். நம்ம மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.